ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம். அமெரிக்காவுடன் களமிறங்கும் இஸ்ரேலிய உளவுத்துறை. நெதன்யாகு அதிரடி. நீராட சென்ற சிறுமியை இழுத்துச் சென்ற முதலை. கொட்டி தீக்கப் போகும் கனமழை. விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. கிளிநொச்சியில் ஊடகவியலாளருக்கு விடுக்கப்பட்டுள்ள கொலை அச்சுறுத்தல். யாழ் பல்கலை மாணவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய சட்டத்திரணி மணிவண்ணன். உலகின் முடிவில் செல்ஃபி எடுக்க முயன்ற மருத்துவ பீட மாணவிக்கு நேர்ந்த விபரீதம். தெஹ்ரான் கிராண்ட் பஜாரில் கடைகள் மூடல். விலைவாசி உயர்வால் மக்கள் அவதி. தெஹ்ரானில் சக்தி வாய்ந்த வெடிப்பு சத்தங்கள். பற்றி எரியும் எண்ணெய் கிடங்குகள். தீவிரமடையும் மோதல். ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம். அமெரிக்காவுடன் களமிறங்கும் இஸ்ரேலிய உளவுத்துறை. நெதன்யாகு அதிரடி. ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான அமெரிக்காவின் முயற்சிக்கு இஸ்ரேல் தனது உளவுத்துறை மற்றும் பிற ரகசிய வழிகள் மூலம் உதவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதனை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை அச்சுறுத்தல்கள் நிலத்தடிக்குள் கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னரே அவற்றை முற்றாக அளிப்பதே இந்த போரின் நோக்கம் என்று அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானின் ஏவுகணை பாகங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் நீர்மூலமாக்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் ஈரானின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாகவும் நெதன்யாகு உரிமை கோரியுள்ளார். ஈரானிய மக்கள் தங்கள் விதியை தாங்களே தீர்மானிக்கும் சுதந்திரத்தை பெறுவதற்கான சூழலை இந்த தாக்குதல்கள் உருவாக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானிய அரசாங்கம் வீழ்ச்சியடைவதற்கான பல அறிகுறிகள் தென்படுவதாக குறிப்பிட்ட நெதன்யாகு எரிபொருள் விலை உயர்வு என்பது தற்காலிகமானது என்றும் விளக்கமளித்துள்ளார். இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டுள்ளதால் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடியை தீர்க்க அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேல் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீராட சென்ற சிறுமியை இழுத்துச் சென்ற முதலை. அனுராதபுரம் மரடன் கடவலவில் ஆற்றில் நீராட சென்ற சிறுமியொருவரை முதலை இழுத்துச் சென்ற நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மரன்கடவலவில் உள்ள கினுக்கிரியாவ ஏரியில் நீந்த சென்ற சிறுமியை நேற்று பிற்பகல் முதலையொன்று கவ்வி இழுத்துச் சென்று கொன்றதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் கனேவல் போல பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். தன் பாட்டியுடன் மேற்கூறிய ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்தை எதிர்கொண்டுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கிராம மக்கள், காவல்துறையினர் மற்றும் வனவிலங்கு அதிகாரிகள் சிறுமியை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் முதலையால் இழுத்துச் செல்லப்பட்ட சிறுமியை அடையாளம் கண்ட அதிகாரிகள் அவரை மரடன் கடவெல்லா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது சிறுமி உயிரிழந்தமை கண்டறியப்பட்டதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். கொட்டி தீக்கப் போகும் கனமழை. விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. இலங்கையின் மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, மன்னார், அனுராதபுரம் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இன்றைய அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை காலை வேளையில் மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, களுத்துறை, கம்பகா, குருநாகல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் ஊடகவியலாளருக்கு விடுக்கப்பட்டுள்ள கொலை அச்சுறுத்தல். கிளிநொச்சி ஊடகவியலாளர் பரமசிவன் என்பவருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவரே இவ்வாறு கொலை அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தனிப்பட்ட எவரது பெயர்களையும் குறிப்பிடாது முகநூலில் சட்டவிரோத செயற்பாடுகளை விமர்சித்து ஊடகவியலாளர் சிவா பதிவிட்ட பதிவு ஒன்றின் பொருட்டு குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஊடகவியலாளரை தொடர்பு கொண்ட குறித்த நபர், உனக்கு பிள்ளைகள், குடும்பம் உண்டு, ஆனால் நான் எதனையும் பார்க்க மாட்டேன், உன்னை கொல்லுவேன், உனது மண்டையை பிளப்பேன், இன்றைக்கு அல்லது நாளைக்குள் உனக்கு அடிப்பேன், மரியாதை போய்விட்டால் ஒருவன் எதனையும் பார்க்க மாட்டான் என மிக கடுமையான உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஊடகவியலாளரின் குடும்பம் மிகுந்த அச்சத்துடன் காணப்படுவதுடன் குறித்த ஊடகவியலாளர் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றையும் முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் பல்கலை மாணவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய சட்டத்திரணி மணிவண்ணன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சுதந்திர தினத்தன்று ஏற்றிய தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடியை ஏற்றினார்கள் என விசாரணைக்கு உட்படுத்தப்படும் மாணவர்களுக்கு எமது பூரண ஆதரவினை தெரிவித்து அவர்களுடன் தொடர்ந்து பயணிப்போம் என தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளர் சட்டத்திரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார்.
கருப்பு கொடியேற்றப்பட்ட விடயம் தொடர்பில் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் பல்கலைக்கழக மாணவர்கள் மூவர் சுமார் 5 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வேளை அவர்களுக்கான சட்ட பிரதிநிதித்துவத்தை மூத்த சட்டத்தரணி வி மணிவண்ணன் வழங்கியிருந்தார். மாணவர்கள் மீதான காவல்துறையினரின் விசாரணைகள் முடிவுற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமான செயற்பாடுகளில் பல்கலைக்கழக மாணவர்களாக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அது அவர்களின் உணர்வுபூர்வமான விடயம். அது மாத்திரமின்றி தமிழ் மக்களின் உணர்வோடும் உரிமையோடும் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு பல்கலைக்கழக மாணவர்களாக அவர்கள் பங்களிக்கின்றனர். எனவே நியாயபூர்வமான மாணவர்களின் செயற்பாடுகளுக்கு எதிராக காவல்துறையினரால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைக்கு எதிராக மாணவர்களுக்கான சட்ட ஆலோசனைகளை வழங்கி இன்றைய தினம் விசாரணையின் போது மாணவர்களுக்கான சட்ட பிரதிநிதித்துவத்தையும் வழங்கினேன். காவல்துறையினர் இன்றைய தினம் மாணவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு பெற்ற வாக்குமூலங்களை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பி அவர்களின் ஆலோசனைகளின் பிரகாரம் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்கவுள்ளதாக தெரிவித்தனர். அதனால் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மாணவர்களோடு தொடர்ந்து பயணிப்போம் என மேலும் தெரிவித்தார். உலகின் முடிவில் செல்ஃபி எடுக்க முயன்ற மருத்துவ பீட மாணவிக்கு நேர்ந்த விபரீதம். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் பயிலும் 23 வயதான மாணவியொருவர் நுவரெலியாவில் உள்ள ஹாட்டன் சமவெளி உலகின் முடிவில் உள்ள பிரதான சரிவில் செல்ஃபி எடுக்க சென்ற போது ஒரு செங்குத்தான பாறையில் இருந்து சுமார் 50 அடி கீழே விழுந்து ஒரு மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் பல மணி நேர மீட்பு பணிக்கு பிறகு மீட்கப்பட்டார் என்று ஹாட்டன் சமவெளி தேசிய பூங்கா மேலாளர் மஞ்சுளா மொனரத்தென்ன தெரிவித்தார். கொழும்பு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு மாணவர் குழு 19 அன்று ஹாட்டன்ஸ் தேசிய வனப்பூங்காவின் பிரதான பாறையை பார்வையிட வந்திருந்தது. காலை சுமார் 9 மணியளவில் அவர் செல்ஃபி எடுக்க முயன்ற போது கீழே விழுந்து ஒரு மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தார். ஹாட்டன் சமவெளி தேசிய வனப்பூங்காவை சேர்ந்த ஒரு சாரதியொருவர் ஆபத்தை பொருட்படுத்தாமல் கீழே இறங்கி தொங்கிக் கொண்டிருந்த கிளையில் இருந்த பல்கலைக்கழக மாணவியை மீட்டு சரிவில் இருந்த ஒரு பாறையின் மீது அமர வைத்து அவரை காப்பாற்ற பட்டிப்பொல காவல்துறை அதிகாரிகள், ராணுவம் மற்றும் காவல்துறை சிறப்பு அதிரடி படையினரின் உதவியை கோரினார். அதன்படி நுவரெலியாவில் உள்ள இலங்கை 3வது சிங்க படைப்பிரிவை சேர்ந்த பல கொமாண்டோக்கள், அப்படைப்பிரிவின் வீரர்கள், நுவரெலியா காவல்துறை சிறப்பு அதிரடி படையின் அதிகாரிகள், வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் பட்டிப்பொல காவல்துறை பொறுப்பதிகாரி ஆகியோர் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் ஹாட்டன் கீழ் சரிவில் இருந்த பாறையின் மீது இருந்த பல்கலைக்கழக மாணவியை பெரும் முயற்சிக்கு பிறகு மீட்டு சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் சேர்த்தனர் என ஹாட்டன் தேசிய வன பூங்காவின் மேலாளர் மஞ்சுளா மொனரத்தென்ன தெரிவித்தார். தெஹ்ரான் கிராண்ட் பஜாரில் கடைகள் மூடல், விலைவாசி உயர்வால் மக்கள் அவதி. ஈரானில் நடைபெற்று வரும் போர் அந்நாட்டின் அன்றாட வாழ்க்கையை நிலைகுலைய செய்துள்ளது. குறிப்பாக தலைநகர் தெஹ்ரானில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கிராண்ட் பஜார் சந்தை போரின் தாக்கத்தால் பெரும் சரிவை சந்தித்துள்ளது. வழக்கமாக பாரசீக புத்தாண்டு காலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதும் இந்த சந்தையில் தற்போது பெரும்பாலான வணிகர்கள் தங்கள் கடைகளை மூடியுள்ளனர். போர் காரணமாக ஈரானிய நாணயத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைந்துள்ளதாலும் இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதாலும் அத்தியாவசிய பொருட்களின் விலை முன்னெப்போதும் இல்லாத வகையில் உயர்ந்துள்ளது. சந்தைக்கு வரும் பொதுமக்கள் தங்களின் 1 மாத ஊதியத்தை கொண்டு ஒரு ஜோடி ஆடைகளை கூட வாங்க முடியாத நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். 2025 நிலவிய 36% பணவீக்கத்தை விட தற்போது போர் தொடங்கிய பின் விலைவாசி பல மடங்கு அதிகரித்துள்ளது. மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் சந்தை பகுதிகளுக்கு அருகாமையில் நிகழ்வதால் பாதுகாப்பு கருதி வியாபாரிகள் தங்கள் தொழிலை கைவிட்டுள்ளனர். வான்வழி தாக்குதலில் சில கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதோடு இடிபாடுகளுக்கு இடையே மக்கள் நடப்பாடும் அபாயகரமான சூழல் நிலவுகிறது. பல ஆண்டுகளாக பொருளாதார தடைகளை சகித்து வந்த ஈரானிய மக்களுக்கு இந்த போர் தாங்க முடியாத பொருளாதார சுமையை ஏற்படுத்தியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. தெஹ்ரானில் சக்தி வாய்ந்த வெடிப்பு சத்தங்கள், பற்றி எரியும் எண்ணெய் கிடங்குகள், தீவிரமடையும் மோதல். ஈரான் தலைநகர் தெஹ்ரான் முழுவதும் சக்தி வாய்ந்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் எதிர்கொண்ட போது இந்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தெஹ்ரானின் வான்பரப்பிற்குள் நுழைந்த ஆளில்லா வானூர்திகள் மற்றும் ஏவுகணைகளை ஈரானிய பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அளித்து வருகின்றன. இதனால் நகரின் பல பகுதிகளில் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் பாயும் சத்தமும் வெடிப்புகளும் பதிவாகியுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 முதல் ஈரான் மீது நடத்தி வரும் போர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த தாக்குதல் பார்க்கப்படுகிறது. நள்ளிரவை தாண்டிய வேளையில் நிகழ்ந்து வரும் இந்த தொடர் வெடிப்புகளால் தெஹ்ரான் மக்கள் பெரும் பீதியில் ஆழ்ந்துள்ளதுடன்
பலர் நிலத்தடி பாதுகாப்பகங்களை நோக்கி செல்வதாகவும் கூறப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை ஆரம்பித்ததை அடுத்து ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இதுவரை ராணுவ தளம், கடற்படை தளம், விமான தளங்களில் மட்டுமே நடத்தப்பட்டு வந்த தாக்குதல்கள் தற்போது எண்ணெய் கிடங்குகள், எரிவாயு ஆலைகளை நோக்கி நகர்ந்துள்ளது. இப்படியான சூழலில் இத்தகைய தாக்குதல்கள் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் தெற்கு புசேர் மாகாணத்தின் அசலூயே பகுதியில் உள்ள தெற்கு பாஸ் எல்பிஜி வயல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதனையடுத்து ஈரான், கட்டார், சவுதி அரேபியா உட்பட பிற நாடுகளில் உள்ள எண்ணெய் கிடங்குகள், எரிவாயு ஆலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த வகையில் கட்டார் தலைநகர் தோஹாவில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் ராஸ்லாபானில் உள்ள LNG ஆலை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. 5 இல் 4 ஏவுகணைகளை கட்டார் இடைமறித்து அழித்த நிலையில் ஒரு ஏவுகணை ஆலையை தாக்கியது. இதனால் ஆலை தீப்பற்றி எரிந்த நிலையில் தற்போது அங்கு கேஸ் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. இதனை கட்டார் கடுமையாக கண்டித்துள்ளதோடு தங்கள் நாட்டை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக கட்டார் கூறியுள்ள நிலையில் ஈரானுக்கும் கட்டாருக்கும் இடையே மோதல் வலுத்துள்ளது.